Hi buddies, welcome to our new world class trading floor. Actually TRADEGENIUZ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம சென்னையில், அதாவது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் ஃப்ளோரா இது வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் எங்கள் கண்ணுக்கு யாருமே படலை. ஸோ அதனால் we are introducing our first world class trading floor in தமிழ்நாடு. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரேடிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அவங்களோட ஃபியூச்சரை எங்களால் எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பான நாங்கள் எப்போவுமே வைக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4x4 ரூமில் ஸ்டார்ட் பண்ண TRADEGENIUZ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திட்ட அரௌண்ட் 4000+ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய லார்ஜஸ்டான ட்ரேடிங் ஃப்ளோர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ட்ரேடிங் ஃப்ளோரில் அரௌண்ட் 200 மெம்பர்ஸ் உட்காந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கியிருக்கோம். அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவை, ட்ரேடிங்க்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் தேவை அப்படின்னா, ட்ரேட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் எந்தெந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் மோட்டோ கொடுக்கறது, எந்தெந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கனவு கூட கட்டினேன். ஏன்னா நான் என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் யாராச்சும் பண்ணாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா யாருமே பண்ணலை. ஸோ நான் என்னோட ட்ரீமாகவே நான் இந்த விஷயத்த வச்சுருந்தேன். ஸோ நம்மளால் ட்ரேடிங்கை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு ஹாப்பினஸை என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஹாப்பினஸை கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஹாப்பினஸுக்கு என்னென்னலாம் தந்துருக்கோம், ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து செல்ஃப் மோட்டோ பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட முடிவில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ட்ரேடிங் ஃப்ளோர் உருவாக்கியிருக்காங்களே, கண்டிப்பாக இவங்க கிட்ட காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்க்கவங்க நினைக்கலாம். ஸோ அப்படி நினச்சாலுமே அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கடைசியில் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரேடிங் ஃப்ளோரை ஒவ்வொரு விஷயத்தையுமே சுற்றி பார்ப்போம். லெட்ஸ் கம். ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கேமரா இருக்குது. என்னோட கேமரா பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட TRADEGENIUZ உடைய லோகோ வித் த நேம் கிரீன் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, அந்த கலருக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஜீனியஸ்ங்கிறது வந்து நாங்கள் கிரீனில் வச்சிருக்கிறது எங்களுடைய ட்ரேட் லேர்ன் பண்ணுற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜீனியஸாக நாங்கள் உருவாக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஜீனியஸ், அந்த ஜீனியஸை வந்து நாங்கள் அதாவது மெருகூட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா, அந்த மெருகூட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்து க்ரீனிஷில் வச்சு அவங்கள வெல்கம் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டாகவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். என்னன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் எதிர்பார்ப்போம். அந்த ரிலாக்ஸேஷனை இன்னும் பெரிய லெவலில் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மீன் தொட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மீன் தொட்டியோடைய ஆம்பியன்ஸுமே நாங்கள் உங்களுக்காக கொடுக்கணும், வர ஒருத்தவங்களுமே பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீன் தொட்டி வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன். ஸோ ரொம்ப இந்த ஆஃபீஸை நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்காக இருக்கணும், அதாவது வேற லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட ஆஃபீஸை சுற்றி ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனரிங், வர கிளைண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் பண்ணணும், ரிலாக்ஸான ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹாவ் அரேஞ்சிங் த ஒரு ஃப்ளெக்சிபிளான சிட்டிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் உங்ககிட்ட அடுத்தது என்ன காமிக்க போனேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கேபின். ஸோ என்னுடைய கேபினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்க போகிறேன். என்னுடைய சாம்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷோ பண்ண போறேன். லெட்ஸ் வெல்கம். இப்போ நீங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சாம்பர். ஆக்சுவலி என்னுடைய கிளாஸஸாக இருக்கணும், நான் சென்னை வந்தால் நான் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கணும், ப்ளஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய யூனிக்கான ஒரு ஐடியாவில் எங்களுக்குன்னு ஒரு ரூம் செட்டப் பண்ணோம். இது என்னுடைய சாம்பர் மட்டும் இல்லை, எங்களுடைய மீடியா ரூமே இதெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா இந்த ரூமில் we have to be planned with ஒரு வீடியோ ஷூட்டாக இருக்கட்டும், இல்லை பல கண்டென்ட்டுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஆகட்டும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த ரூமில் தான். என்னுடைய கிளைண்ட் வரும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக இந்த சாம்பரை வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸில் வந்துட்டு நாங்கள் திங்க் பண்ணி எங்களுடைய ஐடியாலஜியில் இந்த சாம்பரை வந்து மேக் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக
ரொம்பவும் நிறைய டிசைன்ஸ் போடாமல் யூனிக்கான ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see what. ஓகே கைஸ், என்னுடைய சாம்பிள்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கியமான இடத்த காமிக்க போகிறேன். ஆக்சுவலி இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது, ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் ஃப்ளோர் அண்ட் கிளாஸ் ரூமோட சேர்ந்த வண்டர்ஃபுல்லான ட்ரேடிங் ரூம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் ஆன். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடர்ஸோடைய ட்ரேடிங் ஃப்ளோர் வித் கிளாஸ் ரூமோட நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 75லேருந்து 80 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த இடத்த ஆக்குபை பண்ண முடியும். இது ஆக்சுவலி ஸ்பெசிஃபைடாக நம்மளுடைய ஒர்க் ஷாப்புக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஏர் கண்டிஷனரிங்கோட ஒரு நல்ல ரூம். ப்ளஸ் இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are arranging a smart board. ஸோ இது ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வெளியில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 2 இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 75 மெம்பர்ஸ் வந்து போய் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கம் டு அவர் ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 2. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 2ல இருக்கும். ஆக்சுவலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 மெம்பர்ஸ் கிட்ட ஆக்குபை பண்ண முடியும். இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் செட்டப் கொடுத்து எங்களோட ஃபண்டட் ட்ரேடர்ஸுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜியோட பண்ணதான் இந்த ஃப்ளோரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு போர்ட் செட்டப் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் ஒரு போர்ட் செட்டப் வச்சுருக்கோம். இதை தாண்டி ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி we have to be arranging the privacy room. அதாவது எங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பர்சனலாக கால் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணதா இந்த ரூம். ஒரு ஏர் கண்டிஷனர் ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிரைவேசியான ரூம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணது ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 2. ஆக்சுவலி இந்த சைடு இருக்கிறது ட்ரேடிங் ஃப்ளோர் நம்பர் 1. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கேபின். அதுலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஃப்ளோர் இது. ஆக்சுவலி ட்ரேடர்ஸுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. லெட்ஸ் கம் வித் மீ கைஸ். ஆக்சுவலி இந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸுக்கான பிளேயிங் ஏரியாவாக தான் இந்த ரூமை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஒவ்வொரு ட்ரேடர்ஸுமே கண்டிப்பாக வந்துட்டு ட்ரேட் எடுக்கும்போது அந்த ட்ரேடை வாட்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்குறப்போ ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற விதமாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக உருவாக்கியிருக்கோம். இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேம் இருக்கு, ஏர் ஹாக்கி இருக்கு, கேசினோவில் இருக்கிற பில்லார்ட்ஸ் பூல் போர்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக செஸ் போர்டு, தென் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக கேரம் போர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் சில கேம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நாங்கள் அந்த கேம்ஸையுமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிலாக்ஸேஷனுக்காக PS5 கேமுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே குரூப் ஆஃப் கேமிங் ப்ளே பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஒரு சிஸ்டம் தான் இது. இதை தாண்டி ரிலாக்ஸேஷனுக்கு இன்னொரு ரூமுமே இருக்குது. அண்ட் தென் இன்னும் ஒரு 2 ரூம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் கம் வித் மீ. என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கேஃப்டேரியாவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பிரான்ச் மேனேஜருடைய கேபின் ரூமுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேனேஜர் ரூம் கேபின் இருக்குது. இது அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக உருவாக்கப்பட்ட கேபின். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு ரூம் காமிக்க போகிறேன். லெட்ஸ் கம் வித் மீ. ஆக்சுவலி மேனேஜ் கேபின்லேருந்து வெளியில் வரும்போது வர வழிங்க ஒரு 2 ப்ரைவேசி ரூம் இருக்குது. அந்த ப்ரைவேசி ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டிங் வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் ஃபோன் பேசலாம். ஸோ நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து வெளியில் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ நீங்கள் ப்ரைவேசியாக இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் லைட்டிங் வித் ஃபேனும் அரேஞ்ச்மெண்ட்ஸோட இந்த ரூமில் 1 hour இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரூம்லேருந்து அப்படியே இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரூமுங்க. ஆக்சுவலி இது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிலாக்ஸேஷன் ரூமா நாங்கள் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ண ரூம் தான் இந்த ரூமு. லெட்ஸ் கம் வித் மீ. இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிலாக்ஸேஷனுக்காக பிரத்யேகமாக ஐடியா பண்ணி உருவாக்கப்பட்ட ரூம் தான் இந்த ரூம். இந்த ரூமில் கிட்டத்தட்ட 2 மசாஜ் சேரும், அண்ட் தென் ஃபுட் மசாஜர் இருக்கு, அண்ட் தென் நெக் மசாஜர் ப்ளஸ் ஐ மசாஜருமே பண்ணியிருக்கோம். ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கணும், அவங்க நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த ரூமு.
ஸோ இந்த ரூமில் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரும், இவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரேடிங் ஃப்ளோர் உருவாக்கி இருக்கீங்க ப்ரோ, இந்த ட்ரேடிங் ஃப்ளோருக்கு நாங்கள் ஏதாவது காசு பே பண்ணணுமா TRADEGENIUZ ஸ்டூடெண்ட்ஸு சைட்லேருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் as a TRADEGENIUZ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லைஃப் டைம் ஃப்ரீயாக அசஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்போ வேணாலுமே பண்ணி இந்த ட்ரேடிங் ஃப்ளோரை உங்களோட யூஸுக்காக அசஸ் பண்ண முடியும் as a ட்ரேடர்ஸுக்காக தான். உள்ள வரலாமா? இப்போ ஃபைனலாக உங்களுக்காக ஒரு ரூம் காமிக்க போகிறோம். என்ன ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம சென்னையுடைய சீனியர் மேனேஜரோட ஒரு கேபின் தான். ஆக்சுவலி இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் அசார், உங்களுக்கு சென்னை பிரான்ச் மேனேஜர் தெரியும், மிஸ்டர் அசாரோடைய ரூம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுடைய டிஸ்கஷனாக இருக்கட்டும், இந்த ரூமில் அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ரூம் தான் இந்த ரூமு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் TRADEGENIUZ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ TRADEGENIUZ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே எவ்ரிவன், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லா ரூம்ஸுமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒவ்வொரு விஷயமே எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிறது இதுதான். இன்னும் எங்ககிட்ட யூனிக்கான ஐடியாஸ் இருக்கு. இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்த டைம் 20 டேஸில் எங்களால் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் யூனிக்கான ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோம். ஃபியூச்சர்ஸில் நாங்கள் இன்னும் என்னென்னலாம் ஐடியாஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸோட ஐடியாஸ் வச்சுருக்கோம். ஓகே, இப்போவே தெரியும் TRADEGENIUZ ஸ்டூடெண்ட்ஸுக்காக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு TRADEGENIUZ ஒர்க் பண்ணணும்? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், ஏன் ப்ரோ நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை முடிச்சுட்டு அப்படியே விடுறாங்க, நீங்க ஏன் கண்டினியூவா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த அளவுக்கு பண்ணீங்க? நீங்களும் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல உங்களால நாங்களும் நல்லா இருக்கணுங்கிற ப்ராஜெக்டுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ தமிழ்நாட்டில் ஒரு சக்சஸ் கம்பெனியா 3வது வருஷம் ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்களை 3 வருஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளோட க்ரோத் தெரியும். ஸோ இந்த வீடியோவை உங்களை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது இது நிறைய பேரை போய் ரீச் பண்ணும். அப்போ இது எந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களுடைய லாஸ்ட் வீடியோக்கும் இப்போ உள்ள வீடியோக்கும் குவாலிட்டியா இருக்கட்டும், மற்ற சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிறோம், உங்களோட பிளெஸிங்ஸையும் எங்களுக்கு கொடுங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறதை விட்டுட்டு பாசிட்டிவான பிளெஸிங்ஸை கொடுங்க. கண்டிப்பா உங்க லைஃபும் பாசிட்டிவான மூவ் போகும் அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ until then, bye bye, signing off, thank you all. ஸோ இந்த வீடியோ கடைசியில் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீட்டாக உங்களுக்கு நான் சொன்னேன்.